நேரத்தில் கூட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை அரசாங்கத்தின் ஊடாக இருந்த அனைவரும் போய்த்து பார்த்த நேரத்திலும் தண்ணிகள் இன்னும் வழிந்தோடவில்லை என்று அவர்கள் முட்டுக்காலில் இருந்து தண்ணி நாங்கள் போன நேரம் இந்த அளவு இருந்த நீர் நாங்கள் அவர்களை அப்புறப்படுத்துக்கான வேலைகளை செய்திருந்தும் முட்டுக்காலில் இருந்து கொண்டு இந்த அளவு தண்ணீரில் இருந்து கொண்டு விமர்சனம் செய்தோர் இருக்கிறார்கள். ஆம், இது புத்தளம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் எம்ஜேஎம் ஃபைசல் அவர்கள் 6ஆம் திகதி பாராளுமன்றத்தில் நிகழ்த்திய உரையின் ஒரு பகுதி. இதில் அவர் கரைத்தீவு சின்ன நாகவில்லு பகுதி தொடர்பில் குறிப்பிடும் கருத்து உண்மைக்கு புறம்பான வகையில் அமைந்திருப்பதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். எமது செய்தி தயாராகும் இன்றுடன் குறித்த பகுதியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு 40 நாட்கள் ஆகின்றன. இன்னும் இவ்வெள்ளம் வடிந்தோடாத நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் பிரதேச செயலகத்தின் வழிகாட்டலில் தற்காலிக இடங்களுக்கு சென்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமூக ஊடகங்களில் இவ்விவகாரம் தொடர்ந்து பகிரப்பட்டதால் நியூஸ் நவ் சின்ன நாகவில்லு பகுதிக்கு கடந்த 4ஆம் திகதி ஒரு கள விஜயத்தை மேற்கொண்டது. அப்போது நாம் கண்ட நேரடி காட்சிகள் உண்மையில் இப்பகுதி வீடுகளின் கூரை வரை நீரில் மூழ்கியிருப்பதை நிதர்சனமாக காட்டின. இச்சூழ்நிலையில் குறித்த பகுதியை சேர்ந்த ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினரின் கூற்றை மறுத்து ஓர் வீடியோவை பதிவு செய்துள்ளார். இந்த பாருங்க, நீர் வழிந்து ஓடிட்டுன்னு சொல்றாரு, நாங்க முட்டுக்கால நிக்கிறேன்னு சொல்றாரு. முதல்ல எங்க அளவு தண்ணியான்னு சொல்லி பாருங்க. கம்பு என்றைக்குமே வளையாது, இவ்வளவு மட்டும் இருக்கு. அவ்வளவு மட்டும். நான் இந்த பாயிரம் பாருங்க, பாருங்க, இவ்வளவு மட்டும் தண்ணி இருக்கு. டெட்வா அனர்த்தம் ஏற்படுத்திய பாரிய அழிவுகள் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்போதைய அரசு முன் எப்போதுமில்லாத அளவுக்கு நிவாரணங்களை வழங்கி வருகின்ற சூழலில் சின்ன நாகவில்லு விடயத்திலும் தனிப்பட்ட அரசியல் முரண்பாடுகளுக்கு அப்பால் பொருத்தமான தீர்வை பெற்றுக்கொள்ளும் விடயத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் செயல்பட வேண்டும் என்பதே அனைவரினதும் எதிர்பார்ப்பாகும். புத்தளம் தள வைத்தியசாலையை தரம் உயர்த்தும் விடயத்தில் பாராளுமன்ற உறுப்பினரின் முயற்சிகள் மிகச் சிறப்பாக இருப்பதைப் போல இவ்விவகாரத்திலும் அவரது ஒத்துழைப்பு சிறப்பாக அமைய வேண்டும்.